கூட்டிட்டு போய் எப்படி சமாளிக்கிறது? அஞ்சலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு வேற சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றது? இவன் வேற நம்மள டார்ச்சர் பண்றானே. இப்ப நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறதா இல்ல உங்களுக்கு பதில் சொல்றதா? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம், போய் தெரிஞ்சுக்க கூடாதா? பேசாம வரீங்களா? நல்லா இருக்காங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகே இவனை நான் எப்படித்தான் சமாளிக்க போறேன்னே தெரியலையே. அக்கா நீ உடுக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போக்கா, போ போ. சரி மதி, ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு, சரியா? நான் போறேன். நான் கூப்பிடுறேன், போ போ போ. மேடம் ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். யோ 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 யோ, என்ன இது? என்ன மாதிரியா இருக்க? ஐயோ யோ யோ யோ, ஏன் போட்டோவை எடிட் பண்ணி போக்கூட கல்யாணம் ஆன மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறியா? ஐயோ யோ 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 யோ, யாராவது வாங்கல. டேய் நீ சரியான கேடி இருப்ப போல இருக்க. அது கொடுங்க. இது நீங்க இல்ல, என் வைஃப் அஞ்சலி. அஞ்சலியா? யார்கிட்ட கதை விடுற? ஏய் இது என்ன சினிமாவா? ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு? ஏய் நீ கிளம்பி கிளம்பி இங்கிருந்து கிளம்பு. இவனுங்க முன்னாடி எல்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பானுங்க. ஆனா இப்போ கல்யாணம் ஆன மாதிரி எடிட் பண்ணிட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்றியான்னு கேக்குறியா? ஏய் செருப்பு பிஞ்சுக்க பாத்துக்கோ. உன்ன மாதிரி கோட்டை சுட்டு போட்டவனை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவேன். கிளம்புறியா இல்லையா நீ? இந்த பாருங்க ப்ளீஸ், நான் பொய் சொல்லல, என்ன நம்புங்க. நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? இந்த பாருங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். இவங்க என்னோட வைஃப் அஞ்சலி தான். தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்க வேலையை முடிச்சிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ், நான் கையெடுத்து கும்பிடுறேன். எவ்வளோ பெரிய வியாபாரத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டி அவளை ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி நிக்கிற? இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சா என் லைஃப் என்ன ஆகும்? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு அஞ்சலி. அஞ்சலியா? யாரு? என் வைஃப். அதையா என்கிட்ட சொல்ற? மை நேம் மதி. சாரி மதி. நியாயமா நான் இந்நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டியேன்னு பாவப்பட்டு வந்துக்கிறேன். என்னதான் உன் கதை? என்ன? பொய் இல்ல மதி, சத்தியமா என் வைஃப் அஞ்சலி தான். சரி. நான் அஞ்சலிய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். சரி. அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. சரி. அவளுக்காக உலகத்தையே அவ காலடியில போடணும்னு நினைச்சேன். அவளோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன்.
என்ன சார், நீ சொல்றதெல்லாம் மெய்யாலுமா சொல்ற? ஆமா. சும்மா சினிமால பாக்குற மாதிரி சோக்கா இருக்குதியா? பயங்கர பணக்கார லவ்வா இருக்கும் போலகுதா? நான் நிறைய சம்பாதிச்சேன், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணேன். ஆனா அதெல்லாம் செலவு பண்றதுக்கும் செலிப்ரேட் பண்றதுக்கும் எனக்கு நீங்க யாருமே இல்ல. அப்பதான் அஞ்சலி வந்தா. அவளுக்காக நான் மொத்தத்தையும் அர்ப்பணிச்சு ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்புறம் என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுச்சா? ஆனா உனக்கு எல்லா வசதியும் இருக்குதே சார். அவங்க எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாமே. இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. எது போட்டாளா? ஆமா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் அஞ்சலி என்னை விட்டு போயிட்டா. பேடு பேடு. மதி, நீ அழக்கூடாது.